தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 11:37 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை, நரசிம்மர் வழிபாடுன்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று சொன்னேன். தூணில் வந்த தெய்வம் இவர், தொடர்ந்து வணங்கி வழிபட்டால் காணும் துயரம் பறந்தோடும், கவலை அனைத்தும் விலகிவிடும். அதில் ஒரு வரி சொல்லியிருப்பேன், செவ்வாய் ஓரையில் வழிபட்டால் செல்வச் செழிப்பில் மிதந்திடலாம். செவ்வாய் ஓரையில் வழிபட்டால் செல்வச் செழிப்பில் மிதந்திடலாம். நல்வாழ்வமையும், வளம் சேரும், நாட்டை ஆளும் யோகம் வரும், செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கும், செயல்கள் அனைத்திலும் வெற்றி வரும்னு சொல்லியிருப்பேன். செல்வாக்கு அதிகரிக்கும், செயல்களில் வெற்றி வரும். இந்த நாட்டை ஆளுகின்ற யோகம்னா, அரசியல்வாதிகள், பொதுநலத்தில் இருப்பவர்கள் எல்லாம், இந்த அரசியல் களத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நரசிம்மரை தான் கும்பிடணுமா. சரி, செவ்வாய் ஓரை எப்போ வருது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பகல் 1லேருந்து 2 வரைக்கும் வருது. அந்த நேரம் கோவிலில் கும்பிட முடியாது, ஏன்னா கோவில் சாத்தி இருக்கு. ஆகையினால நரசிம்மர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். ஆனால் நாளையிலேருந்து தினம் போய் கும்பிட முடியும். திங்கட்கிழமை காலையில் 9லிருந்து 10 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை. செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை செவ்வாய் ஓரை. புதன்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரை செவ்வாய் ஓரை. வியாழக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரை செவ்வாய் ஓரை. வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரை செவ்வாய் ஓரை. சனிக்கிழமை காலையில் 8லேருந்து 9 வரை செவ்வாய் ஓரை. ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில் வருது. மற்ற நாட்களில் எல்லாம் கும்பிடுறதுக்கு இலகுவாக கோயில் திறந்திருக்கிற நேரமாக இருக்குது. கோயில் திறந்திருக்கிறதுனால நரசிம்மர் படத்தை வீட்டில் வச்சு ஒரு 45 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி நரசிம்மருக்குரிய ஸ்லோகத்தை சொல்லி, இந்த மாதிரி எங்கள் கோரிக்கை இருக்குது, அதை நிறைவேற்றணும்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற கருத்தை தெரிவித்து இது இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசியிலேயே சுக்கிரன், அதோடு சந்திராஷ்டமம் வேறு. மாலை 5:03க்கு மேல் சந்திராஷ்டமம். காலை நேரம் கொஞ்சம் நன்றாகவே இருக்கிறது. இருந்தாலும் மாலை நேரம் 5:03 மேல் சந்திராஷ்டமம் வருவதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் அதிகாலையிலிருந்தே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, சேமிப்பில் சிறிது கரையத்தான் செய்யும். உறவினர்களுக்கு கொடுத்து உதவி செய்வீர்கள். 3லே குரு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியில் ஏதேனும் ஒரு செலவுகள் வரலாம். கடன் சுமையை தீர்ப்பதற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும் நாள். இன்றைக்கு நீங்கள் எடுத்த புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குரு 2ல் இருப்பதனாலே செல்வ வளம் சிறப்பாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் நன்றாகவே இருக்கிறது. மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது. இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தரம் உயரும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். புதிய தொழிற்துறங்கும் திட்டங்கள் நிறைவேறும். அந்த அடிப்படையில் ராசியிலேயே குரு இருப்பதனாலே இன்று நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள் என்று மனதில் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்று ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானையும் வணங்குவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. ஆனால் அஷ்டமத்திலே ராகுவும் புதனும் இருக்கிறார்கள். புதன் 12, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதி, மறைவிடத்திற்கு அதிபதி. 12க்கு அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12ல் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். எனவே இன்று நீங்கள் திட்டமிடாமல் செய்ய காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, திடீரென முன்னேற்றங்கள் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலுவாக இருக்கிறது. பகை கிரகமான செவ்வாயும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். எனவே எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் அதிர்ச்சி தரும் தகவலாக கூட இருக்கலாம், ஆச்சரியம் தரும் தகவலாகவும் இருக்கலாம். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு குறையும். உங்களை விட்டு விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். ஜென்மத்தில் கேது இருக்கின்றார். எனவே இன்று முழுவதும் நீங்கள் ஆன்மீகத்திலே திளைக்க வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்தால் லௌகீகம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இன்று சங்கடகர சதுர்த்தி. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ஆனைமுகனை வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சஞ்சலங்கள்
அகலும் நாள். சலசலப்புகள் குறையும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். திருமண முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனையும் மேலோங்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். இதுவரை பார்த்த மருத்துவ செலவுகள் இன்று குறையும். சுக்கிரபலம் 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே, சுக்கிர பார்வை 2இல் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மின்சாதன பொருட்கள் வாங்க மகிழ்வீர்கள். 7இலே சனி இருப்பதனாலே விரயங்கள் அதிகரிக்கும் என்றாலும் வீண் விரயமாகாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசினர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் மாலை 5:03 வரை சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் வருகின்றது. குருச்சந்திர யோகம் என்பது யோகங்களிலே தலை சிறந்த யோகம். எனவே இன்று உங்களுக்கு அரசியல் களத்தில் நீங்கள் இருந்தால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பொதுநலத்தில் இருந்தாலும் கூட நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். கேதுவின் பார்வை இருக்கிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அயல்நாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடலாம். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. மாலை நேர பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கு மாலை 5:03 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரன் நீச்சம் பெற்றாலும் கூட அவருடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். அதாவது உங்கள் ராசியான விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். தனஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வர வேண்டும் அல்லவா? எனவே இன்றைக்கு பணப்புழக்கம் நன்றாக வரும். மனக்கலக்கம் அகலும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். அத்தியாவசிய பொருட்களை கூட நீங்கள் வாங்கி சேர்க்கவும் முன் வருவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன் ராகு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதனாலே சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். இருந்தாலும் கூட புதனும் அவரோடு இணைந்திருக்கின்றார். எனவே உங்கள் வாழ்க்கையிலே சில நல்ல மாற்றங்களை காணப்போகின்றீர்கள். மாமன் மைத்திர வழியில் இருந்த ஒரு மகிழ்ச்சியான தகவலும் இன்று வரும். இந்த நாள் நல்ல நாள். இன்று சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுகனை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. ராசிநாதன் ராசியை பார்ப்பதனாலே நல்ல யோகங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக வரும் என்பார்கள். எனவே நீங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, வியாபார போட்டிகள் அகலும். விவகாரங்கள் விலகும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல தலைமை பதவிகள் கூட வரலாம். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொதுவாக குரு பார்வை 7ஆம் பார்வையாக இருந்தாலே திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். எந்த சுணக்கங்களும் இருக்காது. இணக்கமான முறையில் மேலதிகாரிகளும் சரி, உறவினர்களும் சரி, உடன் இருப்பவர்களும் சரி உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகளையும் வழங்குவார்கள். கேட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2இலே ராகு, திரண்ட செல்வம் வரும். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அஷ்டமத்தில் கேது, அலைச்சல் அதிகரிக்கும். அந்த ஆதாயம் உடனடியாக செலவாகும். எதையும் நீங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதில்லை. ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் தானாகவே வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2இலே புதனும் இருக்கின்றார். 6க்கு அதிபதி 2இல் இருப்பதனாலே எதிரிகள் ஸ்தானாதிபதி புதன், அது 2இல் இருப்பதனாலே குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிர்ப்பு கொஞ்சம் உங்களுக்கு வரலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்பதனாலே நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். குரு பார்வை இருக்கின்றது. எனவே நீத்தது நிறைவேறும். அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும். அரைகுறையாக இந்த காரியங்கள் முழுமையாக முடிவடையும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனையால் லாபம் உண்டு. தொழில் முன்னேற்றத்துக்கு நண்பர்கள் உறுதுணையாக விளங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள், இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாலை 5:03 வரை சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். பாசம் காட்டியவர்களின் வேஷம் கரையும். பண நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. இன்று நீங்கள் பயணங்கள் செய்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இல்லத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் வரலாம். வீடு தேடி வம்பு வருகிறதே என்று சொல்வீர்கள். எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுபட இன்று சங்கடகர சதுர்த்தி. அதிகாலையில் ஆனைமுகனுக்கு சிதறுகாய் உடைத்துவிட்டு காரியத்தை தொடங்குங்கள். ஓரளவேனும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.